புரோட்டீன் அண்ட் ஃபைபர் எப்படி எல்லா மீல்லையும் ஆட் பண்ணிக்கலான்னு இந்த 30 டேஸ் சீரியஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டே 13 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி வித் சிக்கன் குழம்பு. யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஃபேவரெட்டுங்க. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் அண்ட் ஃபைபர் வந்துட்டு 5 கிராம்ஸ். ஃபைபர் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்புல ஆட் பண்ணுற ஆனியன், தக்காளி அண்ட் கிரேட்டட் கோகனட்லேருந்து வருதுங்க. ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழங்க. கொய்யாப்பழம் வந்து ஒரு சூப்பர் ஃப்ரூட்னே சொல்லலாம். இது வந்து லோ இன் கேலரி, ஹை இன் ஃபைபர். இதில் வந்து ஆரஞ்சை விட அதிகமான வைட்டமின் சி இருக்குங்க. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, இல்லைனா ஜென்ரலாகவும் சரி. ஸோ இதோட ஃபைபர் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ். லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸ் வித் பெப்பர் சிக்கன் அண்ட் சிக்கன் குழம்புங்க. ஸோ இதில் ஃபைபர் சோர்ஸ் பெருசாக இல்லைங்க, பட் ப்ரோட்டீன் வந்துட்டு ஹை ப்ரோட்டீன், 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குங்க. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட ஃபைபர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ். அண்ட் டின்னருக்கு ஐ ஹேட் 1 தோசா வித் சிக்கன் குழம்பு. அது ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ டின்னரோட ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ் அண்ட் ஃபைபர் வந்துட்டு 3 கிராம்ஸுங்க. இன்றைக்கி வந்து டோட்டல் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 70 கிராம்ஸ் அண்ட் ஃபைபர் வந்துட்டு 15 கிராம்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் லோ ஃபைபர் டே தாங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் ஒரு நாள் லோ ஃபைபர் சாப்பிட்றங்காட்டி ஒன்றும் ஆகிடாது. பட் ஃபைபரே சாப்பிடாமல் இருந்தால் தான் பிரச்சனை. இந்த மாதிரி லோ ஃபைபர் டேவும் வரும். இட்ஸ் ஓகே.